ஓம் நம சிவாய. உஷை அதை கேட்டு மனதில் நம்பிக்கை கொண்டு, தாயே, நான் மந்தபாக்கியம் உடையவள், எப்பொழுது கணவனுடன் கூடி சுகமுறுவேன், அதை கூற வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு தேவி, இது கார்த்திகை மாதம் அல்லவா, இதன் மேல் 7 மாதங்கள் சென்று வைகாசி மாதத்தில் சுக்லபக்ஷ துவாதசியில் உபவாசமிருந்து நடுராத்திரியில் நித்திரை செய்யும் உன்னை எவன் அனுபவிக்கிறானோ அவனே உன் கணவன். அவனுடனே சகல சுகங்களையும் அனுபவித்து அவனுடனே செல்லப் போகிறாய். நீ இளம் பருவத்திலிருந்து விஷ்ணு பக்தி செய்து வந்ததால் உனக்கு இத்தகைய கணவன் பேறு உண்டாகும் என்று கூறினாள். உஷை நாணத்தால் தலை குனிந்து நின்றாள். சிறிது காலம் கழித்து சிவபெருமான் பார்வதி சிவகணங்களுடன் திருக்கைலாயகிரியை அடைந்தார். பின்னர் அங்கு வந்திருந்த தேவர்களும் அசுரர்களும் தத்தம் வாகனங்களில் அமர்ந்து ஆகாச மார்க்கமாக தங்கள் வாசஸ்தலத்தை அடைந்தார்கள். சிறிது காலம் கழிந்த பின்னர் வானாசுரன் சிவபெருமானை அடைந்து கைகூப்பி நின்று பெருந்துக்கத்தோடும் தெய்வகதியாக கர்வத்தோடும் கூறலானான். சர்வேஸ்வரா, மலைகளைப் போல் பூரித்து வலிமை பெற்றிருக்கும் எனது 1000 புஜங்களுக்கும் யுத்தமில்லாதிருத்தலின் யாது பிரயோஜனம்? இந்திரன், அக்னி, யமன் முதலிய அஷ்டதிக்கு பாலகர்களையும் வென்றிருக்கிறேன். இவர்களில் தேவர்களுக்கெல்லாம் அரசனாகிய இந்திரனை எனக்கு கப்பம் கட்ட வேண்டியவனாக செய்திருக்கிறேன். யோக மாயைகளில் வல்ல சைரந்தியையும் என் சுவாதீனம் செய்து கொண்டேன். என் சத்ருக்கள் பிரயோகிக்கும் பானங்களால் என் தோள் தினவு எப்பொழுது தீரப்போகிறது? எப்பொழுது பெரும் போர் சம்பவிக்கும்? இவ்விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டான். அதை சிவபெருமான் கேட்டதும், ஆஹா, இவனுக்கு இவ்வளவு கர்வம் இருக்கிறதா என்று கருதி சினந்து அட்டகாசம் செய்து, ஓ தைத்திய அதமனே, உன் கர்வம் அளவு மீறி விட்டது. உனக்குள்ள விசேஷ கர்வமானது பங்கப்படத்தக்க கடினமான யுத்தம் விரைவில் சம்பவிக்கப் போகிறது. சத்ருக்களுடைய பானங்களால் உன் மலை போன்ற 1000 தோள்களும் துண்டிக்கப்பட்டு தீயில் சொரிந்த காஷ்டம் போல நிலத்தில் விழுந்து போகும். உனது மயூரத்வஜம் காற்று முதலியன எதுவுமின்றி தானாகவே ஒடிந்து விழும். அதுவே பெரும் போர் நிகழும் காலம் என்று தெரிந்து கொள். அந்த யுத்தத்தில் நீ சர்வ சைனியங்களோடும் தோல்வியடைவாய். இப்பொழுது அம்மயூரத்வஜம் நாட்டப்பட்டுள்ள இடத்திற்கு விரைந்து செல்க. நீ இன்னும் ஒரு மகோத்பாதத்தையும் காணப்போகிறாய் என்று கூறினார். வானாசுரனோ திவ்யமான மலர்களால் மகாதேவனை அர்ச்சித்து கைகூப்பி சம்போ சங்கரா, மகாதேவா என்று துதித்து விடைபெற்று தன் ஆயுத சாலையை அடைந்தான். நடந்த விருத்தாந்தங்களை குபாண்டன் என்னும் தன் மந்திரியிடம் சொன்னான். என்னுடைய மயூரத்வஜம் உடைந்த உடனே எனது சைனியங்களுடன் புறப்பட்டு சங்கிராம யாகம் செய்து மாபெரும் யுத்தத்திற்கு நீ வர சித்தமாக இருக்க வேண்டும் என்று கூறினான். எக்காலத்தில் எல்லா அஸ்திர சஸ்திரங்களின் பிரயோகத்தையும் அறிந்து எவன் என்னோடு யுத்தம் செய்ய வரப்போகிறான்? எப்பொழுது என் தோள்களை வெட்டப் போகிறான்? எப்பொழுது அவன் தலையை நான் வெட்டப் போகிறேன் என்று சிந்தித்தபடி காலத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். இப்படி இருக்கையில் முன் பார்வதி தேவி வானபுத்திரியான உஷைக்கு வரமளித்த விதமே வைகாசியும் வந்தது. அம்மாதத்தில் விஷ்ணு பக்தியுடைய உஷை ஸ்நானம் செய்து அணிமணிகளினால் அலங்கரித்துக் கொண்டு விஷ்ணுமூர்த்தியை பூஜித்து மகாராத்திரியில் அந்த புறத்தில் மோகாவஸ்தைப்பட்டு கொண்டு படுத்திருந்தாள். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மாவின் பேரனாகிய அனிருத்தன் என்பவன் பார்வதி தேவியின் யோக மாயையால் பிரேரேபிக்கப்பட்டவனாய் சோனிதபுரத்தை அடைந்து அங்கு உப்பரிகையில் உறங்கும் உஷையை பலவந்தமாய் கனவிலே புணர்ந்து பலவிதமான சுகத்தையும் அனுபவித்து, நான் இப்பொழுது எங்கிருக்கிறேன், எப்படி இங்கு வந்தேன் என்று துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்போது மீண்டும் பார்வதி தேவியின் யோக மாயையால் துவாரகையில் கொண்டு போய் விடப்பட்டான்.
பின்னர் உஷையானவள் சுரதலீலையால் மன வருத்தத்துடன் கண்விழித்துப் பார்த்து தன்னோடு கூடி மகிழ்ந்த ஆடவனை அருகில் காணாமல் தன் தோழிகளிடம் பலவிதமாகக் கூறி, நான் இந்த கணத்திலேயே உயிர் விடுகிறேன் என்று மூர்ச்சித்து விழுந்தாள். அதைக் கண்டதும் அவள் தோழியான சித்திரலேகை பனிநீர் முதலியன தெளித்து சைத்தியோபசாரங்களால் மூர்ச்சை தெளிவிக்க உஷை எழுந்திருந்து முன்பு நடந்த விருத்தாந்தங்களை எல்லாம் மனோகரமான வார்த்தைகளால் சொல்லி ஆனந்தப்பட்டாள். பிறகு அவள் தன் தோழியை நோக்கி, சகியே, பூர்வத்தில் ஜெகன்மாதாவாகிய பார்வதி தேவியாரை நோக்கி நான் விரதமிருந்த போது தேவி மகாதயால பூதையாய், உஷையே, உன்னை நித்திரையில் வந்து உன்னோடு கூடி மகிழ்பவனே உனக்கு கணவனாவான் என்று வரம் கொடுத்து இருக்கிறார். உன்னுடைய உபாயத்தால்தான் நான் விதிபூர்வமாக அந்த நாயகனை அடைய வேண்டும். அவன் எக்குலத்தவன் என்று அறிந்து கொள்ளாவிட்டாலும் என் மனது அவனால் கவரப்பட்டது என்று சொன்னாள். சித்திரலேகை, உஷையே, நீ சொப்பனத்தில் கண்டவன் இன்னவனென நான் அறியேன். ஆகவே அவன் யார் என்று எவ்வாறு கண்டுபிடிப்பேன் என்றாள். ஓம் நம சிவாய.